மறைந்த நிறைய நடிகர்களை வந்து மறுபடியும் திரையில பார்க்குற அந்த ஒரு சந்தோஷம், மனோபாலா சாருடைய ஒரு 15 to 20 மினிட்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ வந்து ரசிச்சு சிரிச்சாங்க. உங்களுக்கு பர்சனலா இத பத்தி பேசும்போது எப்படி இருக்கு சார்? சரி, மனோபாலா ஃபேன்டாஸ்டிக் ஆக்டருங்க. நிறையா முறை நம்ம வந்து ஈவன் அதர்வைஸ் வந்து நம்ம பார்க்கும்போது ஆல்வேஸ் வி ஹவ் லாஃப்ட் அபவுட் இட். அண்ட் ரொம்ப யதார்த்தமாக பழகக்கூடிய ஒரு இனிமையான மனிதர். இன்னொரு நல்லா பேசுவார். நிறையா வந்துட்டு ரமேஷ் அந்த இது சொல்லுங்கள் இது சொல்லுங்கலாம் சொல்லிட்டு இருப்பார். மணிவண்ணன் அவரை அதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் மீட் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் சுந்தர் சியோட குருன்னு சொல்லுவாங்க அவரை. ஃபஸ்ட்டு டைம் நான் மீட் பண்ணுறேன். அதுவும் எப்படி பார்க்குறேன்னா தூரத்துலேருந்து அவர் அங்கே உட்காந்துருக்காரு, நான் இந்த பக்கம் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். திடீர்னு ரமேஷ் அப்படின்னு ஒரு வாய்ஸ். என்னன்னு பார்த்தா இங்கே வாங்க, எங்கே அங்கே போய் உட்காந்துட்டீங்கன்னு என் பக்கத்தில் இப்படி உட்கார வச்சு என் கையை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாள் நெருக்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஐ திங்க் ஓவராலாக என்ன ஒரு அட்வான்டேஜ்னா கலகலப்பாக இருக்கும். அது இந்த சுந்தர் சி படத்தில் அது ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் வெயிட் பண்ணுறதும் ஜாலியாக பண்ணலாம். அது ஏதோ ஒரு கார்டன் இருக்கும், ஒரு ஜாலியாக ஜோக் அடிச்சுட்டு இருப்பாங்க, இங்கே பேசிகிட்டு இருப்போம் அங்கே பேசிகிட்டு இருப்போம். என்னமோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நம்ம பேசணும் இல்லையா, மனோபாலா அவருக்கு உட்காந்து அவருக்கு நடந்த ஒரு நகைச்சுவை விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு, மணிவண்ணன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்படின்ற போது வெயிட்டிங் ஆல்சோ வாஸ் ஃபன். அது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்ளி இதில் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். இவங்களெல்லாம் பார்த்தாலும் சந்தோஷமான ஒரு விஷயம்.